வணக்கம். இன்றைய தினம் சோமாஸ்கந்த மூர்த்தியை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது இரண்டாவது பகுதியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கிபி 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் சோமாஸ்கந்த உருவம் வழிபாட்டில் இருந்துள்ளது. ராஜசிம்ம பல்லவர் என்ற 2ஆம் நரசிம்மவர்மன் தான் எழுப்பிய சிவாலயங்களில் கருவறையின் உள்ளே சோமாஸ்கந்த புடைப்பு சிற்பங்களை செதுக்கியுள்ளார். சோமாஸ்கந்த மூர்த்தியை சிவ ஆலயங்களில் தியாகராஜர் என்ற பெயருடன் விளங்குகிறார். காக்கும் கடவுளான திருமால் சோமாஸ்கந்த மூர்த்தியை தன்னுடைய மார்பில் வைத்து பல்லாயிரம் ஆண்டுகள் வழிபாடு செய்து வந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. திருவாரூர், திருநள்ளாறு, திருநாகை, திருக்காராயில், திருக்கோளில், திருவாய்மூர், திருமறைக்காடு ஆகிய சப்தவிடங்கத்தலங்களில் சோமாஸ்கந்த பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். மகாபலிபுரத்தில் பல இடங்களில் மிக அழகிய சோமாஸ்கந்த சிற்பங்கள் காணப்படுகின்றன. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் குமரக்கோட்டமும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் அமைந்துள்ள பாங்கு சோமாஸ்கந்த வடிவத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. திருக்கருகாவூர், கீழ்கல்லில் ஆகிய தலங்களில் சிவபெருமான், முருகன், அம்பிகை ஆகியோரது சன்னதிகள் சோமாஸ்கந்த வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. சாலுவன் குப்பம் பன்மலை தாளபுரீஸ்வரர் கோயில் சிற்பங்களில் சோமாஸ்கந்தருடன் பிரம்மாவும் திருமாலும் புடைசூழ விளங்குகிறார்கள். சிவன் பார்வதிக்கு இடையே அமர்ந்துள்ள ஸ்கந்தனை குமாரவேல் என கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. திருவேற்காட்டில் ஸ்வேதானதாரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சோமாஸ்கந்த சிலையில் உள்ள கந்தன் வடிவம் மிகவும் வசீகரமாக உள்ளது. நின்ற நிலையில் படைக்கப்பட்டுள்ள அதன் தலையில் காணப்படும் மகுடமும் கிணியில் அட்டிய ஒட்டியானமும் நவநாகரிகமான தோற்றத்தில் மனதை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. புராணத்தில் காணப்படும் சோமாஸ்கந்தன் 10ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியைச் சேர்ந்தவர். அதில் உள்ள கந்தன் உண்மையிலேயே வைரம் போன்று ஜொலித்தவாறு அற்புதமாக காட்சி தருகிறார் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.